நோய்களோடு இருப்பவர்கள் அவர்கள் உப்பை குறைச்சிக்கணும். உப்பை தவிர்க்கணும். உப்பை ரொம்ப குறைச்சிக்கணும். அவர்களுடைய உணவு தினசரி உணவில் ஒரு 30% தான் உப்பு சேர்த்து சாப்பிடணும். மீதமுள்ள 70% உணவுகளில் உப்பே இருக்கக்கூடாது. உப்பு இல்லாத உணவுகளை, உப்பு சேர்க்காத உணவுகளை தான் சாப்பிடணும். ஏன்னா நோய்களுக்கு காரணமே உப்பு தான் காரணம். நோய்களுக்கு காரணம் உப்பு தான் காரணம். அப்புறம் தானிய உணவுகள். ஏன்னா தானிய உணவுலாம் அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் சாப்பிட்றோன்னா உப்பு சேர்க்காமல் இதெல்லாம் சாப்பிடவே முடியாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் நம்ம உப்பு சேர்க்காமல் அதை சாப்பிடவே முடியாது. உப்பு தான் தானிய உணவுகளின் பலம் அப்படின்னு. தானிய உணவுகளையும் சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது. உப்பை குறைச்சிக்கணும், தவிர்த்துடணும். அதுமாதிரி தானிய உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். மனித உணவுகளை உண்ண வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு இருக்குன்னா, கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மனித உணவுகளை தான் உண்ண வேண்டும். வேறு எந்த உணவையும் உண்ணக்கூடாது. மனித உணவுனா எது? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், கடலைகள், பருப்புகள், தேன். இதுதான் மனித உணவு. பால் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது, தானியங்கள் சாப்பிடக்கூடாது. யார்? நோய்வாய்ப்பட்டவங்க. அப்போ சில சுகர் பேஷண்ட்லாம் பழமே சாப்பிட மாட்டாங்க. ஏன் பழம் சாப்பிட மாட்டாங்கன்னா, நீங்கள் தானியங்களை சாப்பிட்டு கொண்டு பழத்தை சாப்பிட்டால் அது உங்களுக்கு சுகரை அதிகரிக்கும். அதாவது தானியங்களை சாப்பிட்னா, நீங்கள் சோறு சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சுகர் அதிகரிக்கும். சோறு சாப்பிடாமல் பழத்தை சாப்பிடுங்க, அது சர்க்கரை நோயை குணப்படுத்தும். சோறே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி பூரி, பொங்கல், இது மாதிரி கோதுமை, கேழ்வரகு இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. தானியங்களே சாப்பிடாமல் நீங்கள் பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், அது உங்களுக்கு சுகரை குணப்படுத்தும், சர்க்கரை நோயை குணப்படுத்தும். அதனால் உடனே பழத்தையும் சாப்பிட்றதில்ல. யார்? சுகர் பேஷண்ட்லாம் பழத்தையும் சாப்பிட்றதில்ல. ஏதோ பழமே நோய்களுக்கு காரணங்கிற மாதிரி பழத்துக்கு ஒரு களங்கத்தை கற்பிக்கிறாங்க பாருங்கள். பழங்கள் இவங்க சர்க்கரை நோயை உண்டு பண்ணிடுங்கிற மாதிரி பழத்துக்கு களங்கத்தை கற்பிக்கிறாங்க. பழங்களுக்கு நல்லவங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டுற மாதிரி, நேர்மையான ஒருத்தருக்கு திருட்டு பட்டத்தை கட்டுற மாதிரி ஒரு பழங்களை சாப்பிட்டா இவருக்கு சுகர் அதிகமாகிடுமா? அது இல்லை காரணம். நீங்கள் பழத்தோடு சேர்த்து இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு பழத்தை சாப்பிட்றீங்க பாருங்கள், அதனால தான் உங்களுக்கு சுகர் அதிகமாக காரணம். தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க, மீன் உணவுகளை சாப்பிடாதீங்க, முட்டை மாமிச உணவுகளை சாப்பிடாதீங்க, பால் சாப்பிடாதீங்க, அப்புறம் வெள்ளைச்சீனியெல்லாம் எடுத்துக்காதீங்க. இதை சாப்பிடாமல் நீங்கள் பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், உங்களை ஒன்றுமே செய்யாது. அந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்லாம் தாராளமாக. எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை. பழத்தை சாப்பிடாத ஒரு வாழ்க்கையா? இந்த சோறு கூட சாப்பிடாமல் போயிடலாம். சோறுலாம் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. சோறுலாம் இப்போ தானே வந்தது. ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சோறே இங்கே வந்தது. ஆதி காலத்தில் இந்த சோறு இருந்துகிட்ருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த தமிழ்நாட்டில் சோறுங்கிறது எல்லா ஊர்லேயும் கிடையாது. அது முன்னாடி சோளக்காடி இருந்தது, இப்போ தான் சோறு. அதனால் சோறுலாம் சாப்பிடாமல் இருக்கலாம். சோறெல்லாம் நான் சின்ன வயசில் சாப்பிட்டதே கிடையாது. சோறெல்லாம் எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா, ஒரு 10 வயசில் தான் சாப்பிட்ருப்பேன். 10 வயசில் கல்யாண வீட்டில் தான் சோறுலாம் பார்க்குறேன். அப்போ அதனால தான் கல்யாண வீடே பெருசாக அதிசயமாக தெரியும். கல்யாணம் அப்போ சோளக்காடி தான், அப்போ தான் அதிகமாக சோளக்காடி தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் தான் அப்புறம் காய்ச்சல் வந்தால் இட்லி, அதுக்கு ஹோட்டலில் வாங்கி தருவாங்க. அதனாலே காய்ச்சல் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த இட்லி, சட்னி, அந்த சுவை அது அருமையான சுவை தான். அதனால் பழங்களுக்கு களங்கம் கற்பிக்கிற வேலை பாருங்கள். தானியங்களோடு சேர்ந்தா, அதாவது கெட்டவங்களோட நல்லவங்க சேர்ந்தால் நல்லவங்களும் கெட்டு போயிடுவாங்க. அது மாதிரி பழங்களோட சேர்த்து நீங்கள் தானியங்களை சாப்பிடும்போது அந்த பழத்துக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. பழத்துக்கு இந்த சுகரை கட்டுப்படுத்தாது. சுகர் அதாவது பழங்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு எதிரானது, சர்க்கரை நோய்க்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்கிற உணவு முறையை கடைபிடிச்சா தாராளமாக பழங்களை சாப்பிட்லாம். அதனால் மனித உணவுகளை பின்பற்றுங்கள். நோயாளிகளுக்கு, அனைத்து வகையான நோயாளிகளுக்கும் மனித உணவுகள் ஏற்புடையது. நீங்கள் தானியங்களை சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடாதீங்க. உப்பை தவிர்த்துருங்க. நோய் வந்துருச்சா நீங்கள் தவிர்த்துருங்க, முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வேணால் ஒரு 5% எடுத்துக்கோங்க. தினசரி உணவில் 5% தான் உப்பு இருக்கணும். மீதம் உள்ளது உப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தானியங்கள் எடுக்காதீங்க, மாமிசம், மீன், முட்டை, பால்லாம் எடுக்காதீங்க. எடுக்காமல் நீங்கள் பழங்களை தாராளமாக சாப்பிடுங்க. எந்த பழம் வேணாலும் சாப்பிடலாம். பேரிச்சை பழம் சாப்பிடலாம்,
ஆப்பிள் பழம் சாப்பிட்லாம், அன்னாசி பழம் சாப்பிட்லாம், வாழைப்பழம் சாப்பிட்லாம், கொய்யாப்பழம், மாதுளப்பழம், எல்லா உணவுகளையும் எல்லா நோயாளிகளையும் சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடக்கூடாத உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து நோயே குணமடைஞ்சிரும். சர்க்கரை நோயெல்லாம் ஈஸியாக குணமடைஞ்சிரும். இப்போ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. எனக்கு சர்க்கரை நோயெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து நான் வந்து தானியங்கள் சாப்பிட்றதில்ல, மாமிசம் சாப்பிட்றதில்ல, மீன் சாப்பிட்றதில்ல, முட்டை சாப்பிடுவதில்லை, பால் சாப்பிடுவதில்லை. பால்லேருந்து கிடைக்கிற வேறு எதையும் நான் சாப்பிட்றதில்ல. அப்படிங்கும்போது நான் பழங்கள் சாப்பிட்றேன், காய்கள் சாப்பிட்றேன், காய்கறிகள்லாம் சாப்பிட்றேன். எனக்கு ஒன்றும் சுகர் வரலையே. பழம் சாப்பிட்டா சுகர் வரும்னா எனக்கு சுகர் வரலையே. அப்போது அதுவே என்கிட்ட நிரூபணமாக இருக்குது. அப்போ வந்து சுகர் ஏறலையே, சுகர் ஒன்றும் எனக்கு அதிகமாகலை. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாமே. பழத்தை சாப்பிட்டா சுகர் ஏறும். ஆனால் சோத்தோடு சேர்த்து சாப்பிட்டா, நீங்கள் சோறு சாப்பிட்டுட்டு 2 பழத்தை சாப்பிட்டிங்கன்னா சுகர் ஏறிடும், ஜெவ்வுன்னு ஏறும். சோறு சாப்பிட்டுட்டு, பூரி சாப்பிட்டு, பொங்கல் சாப்பிட்டுட்டு, கேழ்வரகு கூழ் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கொய்யா பழத்தையோ வாழைப்பழத்தையோ சாப்பிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு சுகர் ஏறும்.